பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காக இந்த முருகன் நான் உன் இல்லம் தேடி நுழைந்தே விட்டேன். இனி தேவை என்பதே இருக்காது என் தங்க பிள்ளையே. உன் தேவையைத்தான் நீ தேவை என்பது சொல்லி முடிப்பதற்குள்ளதாகவே அதை பூர்த்தி செய்தும் நிவர்த்தி செய்தும் உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். உன் குறையை நிறைகளாக மாற்றும் தருணம் இப்பொழுது வந்து சேரத்தான் போகிறது. உன்னை அறவே வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு போனவர் உன் வாழ்க்கையாக மாறும் தருணம் வந்து விட்டது. பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க போகும் இந்த முருகனை நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் உள்ளதை உள்ளபடி புட்டு புட்டு வைக்கத்தான் இந்த அப்பன் ஐயன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீயோ நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா, நம் மீது ஒரு கட்டத்தில் அவர் அன்பாகவும் பாசமாகவும் யார் சொன்னாலும் சரி நம் மீது கொண்ட அக்கறையை மட்டும் நம் மீது வைத்து கொண்டிருந்த பாசத்தை மட்டும் விலக்கி விடாமல் அவர் உறுதியாகத்தானே இருந்து கொண்டு இருந்தார். ஆனால் இப்போதெல்லாம் நான் அழைத்தால் கூட பேசுவதற்கு நேரம் இல்லை என்றல்லவா இங்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார் என்றுதானே நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தை நான் இந்த முருகன் தந்து இருக்கும் போது எதற்காகவும் அளவேண்டிய அவசியமில்லை. உன் மனதிற்குள் இருப்பதை இப்பொழுது உணர்ந்து விட்டாய் அல்லவா, அதன் பிறகும் சற்றும் நீ யோசிக்காதே. அவர் போய்விட்டார் என்று நீ நினைக்க வேண்டாம். உன் உண்மையான உறவை நான் உன்னிடத்தில் இங்கு வழிகாட்டுவதற்காக வந்து இருக்கின்றேன். உண்மையான பாசத்தோடும் அதே அக்கறையோடும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சத்தியத்தை சொல்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். நீ விட்டு விட்டார் என்று விட்டு விட்டவரை நினைத்து மட்டும் வாழ்க்கையே போய்விட்டதே என்று அருந்தி கொண்டும் வருந்தி கொண்டும் இருந்தார். இனி உன் வருத்தங்களின் குழப்பங்களையும் போக்கி உன் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை உனக்காக இந்த அப்பன் முருகன் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இனி எதையுமே வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டாம். மனதிற்குள் யார் சொல்வதை நம்புவது, யார் சொல்வதை விடுவது என்றுதான் நீ சில தெரியாத புரியாத குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவர் உன்னை விட்டு சென்று விட்டார். ஏன் அப்படி சென்று விட்டார் என்று நீ யோசித்து பார்க்கையில் உன் முடிவினை எடுக்க தெரியாமல் அந்த நேரத்தில் குழம்பி இருக்கின்றார். நீதான் சில சமயம் அவர் வேண்டுமா வேண்டாமா என்று சிந்தனை செய்திருக்கின்றார். அந்த சிந்தனை அவருக்கு புரிந்து விட்டது. அதனால்தான் அவர் அப்படியே சென்று விட்டாரோ என்று இப்பொழுது உண்மை உனக்கு புரிந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை சரி செய்யத்தான் இங்கு நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். ஒளியின் வடிவமாக உனக்கான வெற்றியின் பயணத்தை நான் வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும் போது வெறுத்து விட்டு போனவரை பற்றியெல்லாம் நீ மனமருந்தவே வேண்டாம். விட்டு சென்றவரை நினைத்து எல்லாம் உன் மனம் கலங்கவே வேண்டாம். உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டு உனக்கான பாதையை இங்கு தெளிவடைய செய்து கொண்டு தானே இருக்கின்றேன். இங்கு யார் சொல்லி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை விட இந்த ஐயனின் உத்தரவு படித்தான், இந்த முருகனின் நாணை படித்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டுமே நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொள். எவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்ய உனக்கு துணிந்திருக்கின்றேன் தெரியுமா? விலகிவிட்டவரை உன் மனதில் உள்ளதை புரிய வைத்து அவரை உன்னிடம் அழைத்து செல்வதற்காக எல்லா வகையிலும் உனக்கு சாதகமான சூழ்நிலையை இங்கு ஏற்படுத்தி விட்டேன். அதன் பிறகும் இதற்காக என் தங்க பிள்ளையே நீ இங்கு சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் மன நிம்மதியினை இன்றி நீ தவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. உன் தவிப்புகளுக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் உன் வாழ்க்கையின் நிலையை பற்றி நான் உனக்கு உணர வைத்து அவரை உன்னை தேடி வரச் செய்வதற்கான எல்லா நிலையையும் இங்கு உருவாக்கிவிட்டேன். இனி வருவாரா வரமாட்டாரா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வேண்டாம். நிச்சயம் வருவார் என்ற நம்பிக்கையோடு உன் நாட்களை கடத்தி கொண்டு இருப்பதோடு மட்டுமல்ல, முன்னேறுவதற்கான வழியை நீ செயற்பட்டு கொண்டே இரு. எதுவாயினும் சரி,
உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் உனக்காக தர வந்திருக்கும் போது நீ எதை பற்றி என் தங்க பிள்ளையை இன்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனதில் நிம்மதியே இல்லையே என்று இரவினிலே தூக்கம் இல்லாமல் உன்னை விட்டு போனவரை நினைத்துத்தானே நீ அழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாய். அந்த அழுகைக்கும் தவிப்புக்கும் இடையிலே உன் வாழ்க்கையின் போராட்டம் எப்படி போகுமோ என்று தெரியாமல் நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் உனக்காக நிரந்தரமானதாக தருவதற்கு வந்திருக்கின்றேன். நிலையான செல்வத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். வருவது எதுவானும் சரி, நீ உன் பாரத்தை என் மேல் போட்டுவிட்டு இரு. உனக்கு வெற்றியை தருவதென்று நான் இங்கு உனக்குள் இருந்து விட்ட பிறகும் எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நம்பிக்கையோடு கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். நல்லதை நடத்தி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் நிலையாக நான் தர காத்திருக்கும் போது உன் மனதில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை விட என்ன நடந்தாலும் என்ன இருக்கும்போது நான் கவலைப்பட போவதில்லை என்பதில் மட்டுமே தெளிவாக இரு. உன் மனதின் சந்தோஷம் என்னவென்று நான் புரிந்து விட்டேன் அல்லவா? உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் உன்னை விட்டு விட்டு சென்றவர்களை நினைத்தும் கடந்து விட்டவர்களை நினைத்தும் ஏன் தங்க பிள்ளையே நீ இங்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் கண் கலங்குவதற்கு இங்கு அவசியமே இல்லை. உனக்கான சந்தோஷத்தில் நான் குடிக்கொண்டு இருக்கும் போது நிலையான இன்பத்தை மட்டும்தானே உன் கையில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். மறுபடியும் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உனக்குள் இருந்து உனக்கான வாழ்க்கையில் நான் உன்னை வழிநடத்தி இப்பொழுது நீ எட்ட முடியாத அதிசயத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் தந்து உன்னை விட்டு விலகியவரையும் உன் கையிலே ஒப்படைத்து மற்றவர்கள் வியக்கும் வண்ணத்தில் அண்ணாந்து பார்க்கும் விஷயத்தையும் தான் நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன். அதனால் தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த நிலையிலும் என் முருகன் இருக்கும்போது நான் கலங்குவதில்லை என்பதில் மட்டுமே தெளிவாக இரு. மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கின்றேன். உன் மனதில் கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்தில் உன் கவலைகளை எல்லாம் முறியடைத்து உன் கண்ணீரோடு கஷ்டங்களை எல்லாம் கரைத்து உன் கருமை வினையையும் குறைத்து விட்டு உன்னை வழிநடத்துகின்ற விதத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் இங்கு வந்து இருக்கின்றேன். நடப்பதை எல்லாம் நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே. என் பிள்ளை, உன் வாழ்க்கைக்குள் தான் நான் இப்பொழுது இந்த அப்பன் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு நீ எதற்காக இங்கு சற்றும் யோசிக்கின்றாய்? கலங்காதே என் தங்க பிள்ளையே. உன் மனதின் வழிகளை நான் உணர்ந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தான் உனக்கானவரை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். நடப்பதை பொறுத்திருந்து பார். இனி எல்லாம் உனக்கு அதிசயத்தக்க உண்மைகள் தான் நடக்கப் போகிறது. பேரதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன். யாம் இருக்க பயமே